இதழ் தீண்டும் உன்வாசம். சங்கரேஸ்வரி. அத்தியாயம் 35. நாட்கள் கடக்க தனஞ்சயன் சற்று தேறியிருக்க 5 நாட்களாகியும் தோப்பு வீட்டில்தான் இருந்தான் இளங்கோவன். அவனின் கைபேசி ஓசை எழுப்ப காவல் அதிகாரியிடமிருந்து வந்திருக்கவே, சொல்லுங்க சார். எடுத்ததுமே வேகமோடு பேச, உங்க தம்பியை தாக்குனவனை கண்டுபிடிச்சிட்டோம். உங்க ஊரு தான். இப்போ அவனை கைது பண்ணத்தான் வந்திருக்கோம். வடக்கு தெரு பிள்ளையார் கோவில் பக்கம் வாங்க என்றதும் சரி என்றான். கூறியது போன்றே அடுத்த 10 நிமிஷத்தில் இளங்கோவன் வர சரியாக காவல் அதிகாரிகளும் வந்து நிற்க, இந்த தெருவில் யார் சார் என்கவே, முருகன் கோவாலு 2 பேருப்பா. அதோ அந்த வீடு தான் சார் அவங்களோடது என கூற, அதே நேரம் சரியாக முருகனும் வெளியே வர காவல் அதிகாரிகள் பிடித்து விட்டனர். போலீஸை கண்டு தப்பிக்க முயற்சி செய்ய விடாத பிடித்து கொண்டனர். 2 வீடு தள்ளி இருந்த அவனையும் பிடிக்க பிள்ளைகளும் மனைவியும் அழுகையோடு கெஞ்சினர். சார், என் புருஷனை விட்டுருங்க சார். காலையில் விழாத குறையாக கெஞ்ச, உங்க 2 பேரோட புருஷன் இவரோட தம்பியை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால நாங்கள் கைது பண்ணித்தான் ஆகணும். எதா இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசுங்க என கூறி இழுத்து செல்ல முயன்றனர். அதற்குள் அந்த ஊரின் பெருசுகளும் உடன் பரசுராமம் வந்து நின்று, அதெப்படி எங்களால் நம்ப முடியும், ஆதாரம் காட்டுங்க சார் என்க, விபத்து நடந்த 2 நாளைக்கு முன்னாடியில இருந்து அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் இவரோட தம்பி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கானுங்க. இதை இந்த ஊர் டீ கடைக்காரர் இன்னும் சிலர் எல்லாம் விசாரிக்கும் போது சொல்லியிருக்காங்க. என்னடா, உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? ஊராரின் முன்னே உதிரம் சிந்தும் வரை அடிக்கவே பரசுரம் செய்கையார் தலையசைத்தார். ஆமா, நாங்க தான் அடிச்சோம். அவனோட டிராவல்ஸ்ல வேலை பார்க்கும் போது எங்களுக்குள்ள பகையாயிடுச்சு. அதனால தான் இப்படி பண்ணோம் என்று இருவரும் ஒத்துக்கொள்ள ஊராரின் முன்னே இழுத்துச் சென்றனர். இந்த விஷயம் முகிலின் மூலம் மருத்துவமனையில் இருந்த தனஞ்சயனின் குடும்பத்தார் அனைவருக்கும் தெரிய வந்தது. இளங்கோவன் இதனை செய்யவில்லை என்றாலும் எப்படி அவன் இங்கு வந்தான்? இவர்கள் ஏற்றுக்கொண்டால் தன்னால் ஒரு நொடி கூட இங்கு இருக்க முடியாது. நினைத்தவளோ சீற்றமோடு நிற்கவே அவளைத்தான் கண்டனர். உங்க அண்ணன் எப்போ இங்கே வந்தாரு? செங்கனலாய் முகம் சிவக்க கணவனிடம் கேட்கவே, தனஞ்சயனை அடிச்சு போட்ட அன்னைக்கு காலையில தாம்மா வந்தான். நாங்கள் கூட அவன்தான் பண்ணான்னு நினச்சி கட்சி சண்டை போட்டுட்டுலாம் வந்துட்டோம்மா என்று கந்தவேல் கூறினார். இப்போ அவன் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால நீங்கள் ஏற்றுக்க போறீங்க அப்படித்தானே கேட்க பெரியவர்களோ அமைதியாக நின்றனர். ஆதினி, ரிலாக்ஸ். எதுக்கு இப்போ கோவப்படுற? இளங்கோவன் ஒரு நாள் நம்ம வீட்டு பக்கம் வரமாட்டான். அப்படி வந்தா நான் என்ன முடிவெடுப்பேன்னு எல்லாருக்கும் தெரியும் என்று மனைவியை அழைத்து அவளின் கரங்களை பற்றி கொண்டு ஆறுதலாய் கூறவே சற்று நிம்மதியாக உணர்ந்தாள் ஆதினி. இருந்துமே அன்று மண்டபத்தில் தன்னை அவமானப்படுத்தி கீழாக பேசியவனை நினைக்க கூட முடியாது கொந்தளித்தாள். கல்லூரிக்கு வராத தோழியை நினைத்த வள்ளி தன் மற்றொரு தோழியிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள். என்னடி, இவளுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? கால் பண்ணா ரிங்க கூட போக மாட்டேங்குது. ஊருக்கு போனால் இன்னுமா வராம இருக்கா? பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கும் நொடி புலம்ப அப்போதுதான் இளவரசியின் அன்னை தந்தை இருவரும் காரில் சென்றனர். ஹே, இவங்க ஊர்ல தான் இருக்காங்க போல. ஆமாண்டி, இளவரசியோட தம்பி கூட ஸ்கூல் போயிட்டு தான் இருக்கான். நான் நேத்து கூட அவனை பார்த்தேன். என்னடி சொல்ற, உண்மையாவா? ஆமா என்க அதே நேரம் அவர்களை பார்த்தவாறு முகிலன் பைக்கில் சென்றான். கண்ட நொடியே, முகிலன் அண்ணா வள்ளி அழைத்துவிட அவனுமே ஒரு வாரமாக எதிர்பார்த்த இளவரசி இவர்களோடு இல்லாமல் போகவே தவிப்போடு தான் தினமும் காண்பான். சட்டென சடன் பிரேக்கிட்டு நிறுத்திவிட, அன்றும் அப்படித்தான் அவசரத்தில் இளங்கோவன் நிறுத்தி ஏதேதோ கேட்கிறேன் என்ற பெயரில் உழைத்து விட்டாச்சு. இப்போ இவனிடம் என்ன கூறுவது நினைத்து கொண்டு கைகளை பிசைந்து நின்றாள். என்னம்மா சொல்லு. இளவரசி உங்ககிட்ட 4-5 நாளைக்கு முன்னாடி பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா. ஆனால் இப்போ அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, எங்கே இருக்கான்னு கூட தெரியல. எதுவும் பிரச்சனையாக இருக்குமோன்னு தோணுது. பிரச்சனையா? என்ன பிரச்சனைமா? ஒவ்வொருவனிடம் இளவரசி தனஞ்சயனை காதலித்தாள், அதாதால் விஷம் அறிந்தாள் என்றா கூற முடியும்? நினைக்க எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதண்ணா. ஆனால் உங்ககிட்ட அவள் பேசணும்னு சொன்னான். நீங்கள் எப்படி அவளை பார்ப்பீங்களோ பார்த்துக்கோங்க, பேசிக்கோங்க. கூறி முடிக்கும் முன்னே கல்லூரி பேருந்து வந்துவிட அங்கிருந்து மறைந்து விட்டாள். பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பிய முகிலனுக்கு பெரும் யோசனை. வள்ளி கூறிய அனைத்தையும் அசைப்போட தனஞ்சயனை விரும்பிய விஷயமும் நினைவுக்கு வர 2ற்கும் முடிச்சிட்டு போட்டான். நிச்சயம் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று உள்மனம் கூறவே, நாளை விடுமுறை நாள் தானே, அன்று பார்த்து கொள்ளலாம் என நினைத்தான். தன் தம்பிக்கு என்ன நடந்தது என்று தெரிந்துவிட தன்னை பற்றிய பேசிய ஊராரின் முன்னே தான் காரணமில்லை என்றும் நிரூபித்துவிட்ட
இளங்கோவன் சென்னைக்கு கிளம்ப நினைத்தான். கிளம்பும் முன் தன் வீட்டாரினை காண வேண்டுமென நினைத்த இளங்கோவன் முகிலனின் கைபேசியிற்கு அழைத்து வீட்டுக்கு வந்து விட்டார்களா என்று கேட்டான். இன்னைக்கு சாயங்காலம் போல வீட்டுக்கு வரதா சொன்னாங்கண்ணா. அப்படியா, சரிடா என்றவன் மாலை வரை காத்திருந்து வீடு நோக்கி சென்றான். அடிபட்டு ஸ்டிக் ஊன்றி வீட்டுக்கு வந்த தனஞ்சயன் ஹாலில் அமர்ந்திருக்க அக்கம் பக்கத்தினர் வந்து நலம் விசாரித்து சென்றனர். தனஞ்சயனின் பைக்கில் வந்த இளங்கோவன் கேட்டின் உள்ளே நுழைய வெளியே நின்று வேலைக்காரர் ஒருவன் ஓடி சென்று கூறினான், ஐயா, இளங்கோவன் தம்பி வந்திருக்கு. எங்க? நீங்க இருங்க, நானே பார்த்துக்கிறேன். எனக்கும் ஒரே ஒரு பையன் தனஞ்சயன் மட்டும்தான் முக்கியம் என கூறி கந்தவேல் செல்ல பெற்ற அன்னையால் அதனை தாங்க முடியவில்லை. காலப்போக்கில் மாற வாய்ப்பிருக்கு என்ற நம்பிக்கை மட்டும்தான் அவரின் மனதில் இருந்தது. சினமோடு வெளியே வந்த கந்தவேல் உள்ளே அவனை வரவிடாது தடுத்தார். நீ ஏன்டா ஏன் வீட்டுக்கு வர? உன்னதான் அன்னைக்கே வச்சு தலைமுழுகிட்டலாங்க. அப்பா, நான் இன்னைக்கு சென்னைக்கு போகிறேன்ப்பா. அதுக்குள்ளே ஒரே ஒரு தடவை மட்டும் எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். இதுக்கு மேலே நீ யாரடா பார்க்கணும்? போயிரு, எங்கள் கண்ணில் முழிக்காத. நீ பண்ண எல்லாம் போதும், போடா. கத்த இளங்கோவன் பண்ணிய தவறுக்கெல்லாம் மன்னிப்பு வேண்டி கெஞ்சினான். தன் பிடியிலிருந்து விலகாது கந்தவேல் நிற்கவே, போயிட்டு வரேன்ப்பா, நீங்கள் எப்போனாலும் என்னை பார்க்க வரலாம். நான் இனிமே இங்கே வரமாட்டேன் உங்கள் பேச்சு மீறி கூறியவனோ தன் வீட்டினை கண்டவாறு அங்கிருந்து சென்று விட்டான். மீண்டும் வீட்டுக்கு வந்த கந்தவேல் இருக்கையில் அமர மௌனம்தான் சில நொடி நீடித்தது. மாமியாரின் விசும்பல் சத்தம் மட்டுமே சமையல் அறையிலிருந்து ஒலிப்பது கேட்டது. உங்களுக்கு உங்கள் மூத்த மகன் வேணா நீங்கள் தாராளமாக போய் பார்த்துக்கோங்க. நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் வரக்கூடாது. அது மட்டும்தான் என்னோட எண்ணம். உங்களை பிரிக்கணும்னு நான் நினைக்கல என்னைக்கும் என்றவளோ கணவனை கைத்தாங்கலாக அழைத்து கொண்டு மாடி ஏறினாள். சோமசுந்தரிக்கு இந்த வார்த்தை சற்று ஆறுதலாகத்தான் இருந்தது. மாமியாருக்காகத்தான் ஆதினி கூறினாள் என்பது கூட அங்கிருந்த அனைவருக்கும் தெரியத்தான் செய்தது. இரவு நேரம் போல் கணவனுக்கு உணவினை தானே ஊட்டிவிட்டு கொண்டிருக்க மனைவியை காதலோடு கண்டான். என்னாச்சி, எதுக்கு என்ன அப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நீ கிடைக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடுங்க, முதல்ல மாத்திரை வேற போடணும். ஆமாம், நான் ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்லணும். என்ன கேளு. முன்னவே இதை நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் கேட்குறேன். நீங்கள் யாரையும் காதலிக்கவே இல்லையா இது வரைக்கும்? கேட்ட நொடிதான் அந்த காகிதத்தின் நினைவு வந்தது. இல்லை, என் மொபைலை கொஞ்சம் எடுத்துக்கூடேன் சீக்கிரம் என்றதும் ஆதினியும் எடுத்து கொடுக்க முகிலனின் கைபேசிற்கு அழைத்தான். ஹலோ, சொல்லுடா, வீட்டுக்கு வந்துட்டியா? நாளைக்கு தான் நான் உன்னை பார்க்க வரேன். எடுத்ததுமே முகிலன் கூற, சரிடா, அது இருக்கட்டும். நம்ம ஊரில் என்னை தவிர வேற யாராவது தனஞ்சயன் இருக்காங்களா? இல்லையே, ஏன்டா? சரி, நம்ம ஊரில் இளவரசி யாரோட பொண்ணுடா? கேட்ட நொடி இங்கே முகிலனுக்கு இதயமே நின்று பின் துடைத்த உணர்வு. எதுக்குடா, ஏன் கேட்குற? அது என்று அன்று இரவு நடந்த அனைத்தையும் கூற முகிலனும் சரி இங்கு எதிரே ஆதினியும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். என்னடா சொல்லு, ஏன் அமைதியா இருக்க? இளவரசி யாருடா? பண்ணையாரையா பொண்ணு பேர் தாண்டா இளவரசி, வேற யாரும் இந்த ஊர்ல இல்லடா. நான் இதை பத்தி உன்கிட்ட நேரில் வரும்போது பேசுறேன், இப்போ வேண்டாம். நாளைக்கு சண்டே லீவ் தான், நாளைக்கு வரேன் நான் என கூறி நண்பனின் பதிலை எதிர்பாராது வைத்து விட்டான். டேய் டேய் அழைப்பு காற்றில் கரைய, என்னாச்சுங்க என்க மனைவியிடம் இன்னும் தெளிவாக கூறினான். அப்படின்னா அந்த பொண்ணு உங்களை தான் காதலிச்சதா? எனக்கு தெரியல, நாளைக்கு நேரில் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க இவன். ஓ சரி என்றவளோ மாத்திரையை எடுத்து கொடுக்க அதனை போட்டவனுக்கு யோசனை களைய நித்திரை வந்து அழைத்து சென்றது. நன்றி.